10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போர்டு எக்ஸாம் மற்றும் செமஸ்டர் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களின் கவனத்துக்கு பரீட்சை அப்படிங்கும்போது நம்ம பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணி போகிறோம். அப்போ பரீட்சை மார்னிங் எந்த ஸ்டடியும் வச்சுக்காமல் இருக்கிறது நம்ம மனதுக்கும் நல்லது, நம்ம உடலுக்கும் நல்லது. அப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம போகிறோம். அப்போ போனதும் நம்ம சீட்டை வாங்கி மெயின் சீட்டை வாங்கி எல்லாம் ஃபில் பண்ணி ரூலிங் ஸ்கேலிங் எல்லாம் பண்ணி பக்காவாக வைத்துட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததும் அந்த கொஸ்டினில் எந்த காரணத்துக்கு கொண்டும் எந்த கொஸ்டினையும் விடக்கூடாது. எல்லா கொஸ்டினுக்கும் 100% ஆன்சர் பண்ணணும். இது ஒரு தம்ப் ரூல். ஏன்னா எந்த கொஸ்டினையும் நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். அப்போ கொஸ்டின்ஸுக்கு ஷார்ட் அண்ட் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் பண்ணி பழகிக்கணும். ஒரு கொஸ்டின் எடுத்துட்டால் அதுக்குரிய ஆன்சரில் டெக்னிக்கல் நேர்ம்ஸ் எது இருக்கோ அதை மட்டும் டைம் இல்லைன்னா எழுதி வச்சுட்டு வரணும். ஸோ அப்படி எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னால் அட்லீஸ்ட்டு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக அந்த டெக்னிக்கல் வேர்டு தான் எக்ஸாமினர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கு இந்த டெக்னிக்கல் வேர்டு இருக்குங்கிறது தான். மற்றபடி ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன், பெரிய லெவலில் கதை மாதிரி எழுதுறது, கட்டுரை மாதிரி எழுதுறது, இது எல்லாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் வேர்ல்டு. ஸோ ப்ரிசைஸாகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் நீட்டாக என்ன டெக்னிக்கல் அந்த கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்க அதுக்குரிய ஆன்சர்ஸை மட்டும் கொடுக்கணும். 3 லைன்ஸ்னால் 3 லைன்ஸ் எனஃப். ஸோ எந்த கொஸ்டினையும் எக்காரணத்து கொண்டும் டைம் மேனேஜ் பண்ணி எக்காரணத்து கொண்டும் எந்த கொஸ்டினையும் விட்டுட்டு வரக்கூடாது. கம்ப்ளீட்டாக எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும். அப்படி ஆன்சர் பண்ணிவிட்டு கடைசியில் உங்களால் சில கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணினாலும் அந்த கொஸ்டினை எழுதி அதுக்குரிய டெக்னிக்கல் நேர்ம்ஸ்னாச்சு அதுக்குரிய சம்மந்தமான ஏதாவது டெக்னிக்கல் நேர்ம்ஸ்னாச்சு எழுதிட்டு வாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு மார்க்ஸ் வரக்கூடிய சான்சஸ் எக்ஸாமினருடைய கரேஜ், எக்ஸாமினருடைய திங்கிங்கில் அந்த ஆன்சர் கரெக்டுங்கும் போது உங்களுக்கு மார்க் வர சான்சஸ் அதிகம். அதாவது அந்த கொஸ்டினே ராங்குங்கிற டைமில் கூட உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். ஸோ எந்த கொஸ்டினையும் எப்போ மிஸ் பண்ணாதீங்க. காமர்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, அக்கௌண்ட் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்குரிய டெக்னிக்கல் நேர்ம்ஸ் இருக்கும். அப்போ அந்த டெக்னிக்கல் நேர்ம்ஸை அந்த கொஸ்டினுக்குரிய டெக்னிக்கல் நேர்ம்ஸை கண்டிப்பாக கதை எழுதாதீங்க.